ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் எக் ஆனியன் பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி எக்கு பீட் பண்ணி நான் இதில் ஊற்றிருக்கேன். இது நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா உடச்சி விடணும். சின்ன சின்னதாக அதை பிச்சு விடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இதுதான் கரெக்டாக இருக்கும். இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆயில் ஊற்றிட்டு நான் ஆனியனை ரிங் ஷேப்பில் வெட்டியிருக்கேன். இப்படி பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த டைமில் நான் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் மசாலா, காஷ்மீரி சில்லி, நார்மல் சில்லி, உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம கிண்டி வச்சுருந்த எக்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா, ஆனியன் எல்லாம் எக்கோட கோட் ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஃபைனலி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. நம்ம எக் ஆனியன் பொடி மாஸ் சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தியில் டிப் பண்ணி சாப்பிட்லாம். ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக